சரணை வந்து டிவிகேவுக்கு கிடைக்கிறதுக்கான காரணம் வந்து பிஜேபி விஜயோட குடுமி வந்து அமித்ஷாவோட கையில அப்படின்னு மொத்தமா வழக்கம் போல கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. ஏண்டா அறிவாளிகளா, அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு அரசாங்க ரூல்ஸ் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல நாங்க எந்த ஒரு கோரிக்கை மனுவையும் பதிவு பண்ணலையே. அத பதிவு பண்ணது மறைமுகமாக அதிமுகவும் நேர்முறையாக பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்தை சார்ந்த பிரபாகரனும். ஆனா அதை வாபஸ் வாங்க சொல்லி டிஎம்கே மிரட்டல் வேற விட்டுருக்காங்க. எனக்கு நம்ம உயிருக்கு உத்தரவாதம் இதெல்லாம் பண்ணுவாங்க, என்ன வேணா பண்ணுவாங்க. இதே நேரத்துல உச்ச நீதிமன்றத்துல தாவேகா தரப்பு வழக்கு என்னன்னா, சுப்ரீம் கோர்ட் மூலமாக எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணி அஜய் ரஸ்தோகி தலைமையில ஒரு குழுவை நியமனம் பண்ணும் அப்படின்றதுதான். இதற்கு கோர்ட்ல அவங்களோட ப்ரொசீஜர் படி சொன்ன விஷயம் என்னன்னா, டாப் போலீசர்ஸ் எல்லாம் பிரஸ் மீட்டை கொடுத்து மக்களை கன்ஃபியூஸ் பண்றாங்க. சோ மொத்தமா மாநில அரசு மேல மக்களுக்கும் யாருக்குமே நம்பிக்கையே இல்ல அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் உச்ச நீதிமன்றம் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டிருக்கு. மாநில காவல்துறை கண்டுபிடிக்காதத மத்திய காவல்துறை என்ன கண்டுபிடிச்சிருமா அப்படின்னு கேக்குறாங்க. மாநில காவல்துறையால விசாரிக்க முடியாத விஷயங்களை சிபிஐயால விசாரிக்க முடியும். உதாரணமாக எஸ்பில இருந்து மினிஸ்டர் வரைக்கும் சுரண்டி எடுப்பாங்க. இந்த சிபிஐ விசாரணையோட ரிப்போர்ட்டை எப்ப சப்மிட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா சில மாதங்கள் சில வருடங்கள் கூட ஆகலாம். ஆனா இந்த கரூர சம்பவம் மிகப்பெரிய இஷ்யூ ஆனதுனால மாதாந்திர ரிப்போர்ட்டை தாண்டி குறுகிய காலத்துல மொத்த ரிப்போர்ட்டையும் சப்மிட் பண்ண சொல்லி உச்சநீதிமன்றம் மென்ஷன் பண்ணிருக்கு. டிஎம்கே பல சூழ்ச்சிகளை கையாண்டாலும் பிஜேபி பல தந்திர வேலைகளை மேற்கொண்டாலும் நீதி ஒருபோதும் வெல்லாதுங்க. நீதி தான் வெல்லும். சோ இந்த வீடியோக்கு கீழே நீதி வெல்லும்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.